சீக்கிரமா கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. கதை எழுதுறனா ரமணி? சேல்ஸ் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கேன். போன வாரம் ஃபுல்லா சேல்ஸே இல்லன்னு சொன்னீங்க. இல்லாத சேல்ஸுக்கு என்ன ரிப்போர்ட் வேண்டி கிடக்கு? எதையா கற்பனை பண்ணி எழுத வேண்டியது, அதுக்கு பேர் கதை தானே. ரமணி, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. உனக்கு என்ன வேணும் கேளு, அதுக்காக என் ஜாப் மேட்டர்லாம் இன்டர்ஃபியர் ஆகாத. எனக்கு என்ன வேணுமா? மஞ்சத்தூள், தனியா, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், குறுமிளகு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, தலைக்கு தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், குழந்தைக்கு சோப்பு, உங்களுக்கு ஷாம்பு, எனக்கு சீக்காத்தூள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, டீ தூள், காப்பி தூள், சக்கரை, 1/2 கிலோ நெய், பேஸ்ட், பிரஷ், வாஷிங் சோப்பு, வாஷிங் பவுடர், பச்சரிசி, இட்லி அரிசி, பூஜைக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தி, பூங்கற்பூரம், வெள்ளை நூல் கண்டு 1, 7ஆம் நம்பர் ஊசி 1, டேபிள் சால்ட் 1 பாக்கெட், ஆட்டா, மைதா, ரவை 1/2 கிலோ. இதெல்லாம் நீ மளிகை கடையில சொல்லு. அங்க ஏற்கனவே சொல்லியாச்சு, பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பான். இன்னைக்கு டோர் டெலிவரி பாய் வரலையா, நாம தான் போய் எடுத்துட்டு வரணும். போங்க போங்க. ரிப்போர்ட்லாம் எழுதி முடிச்சிட்டு போறேனே. சீக்கிரமா முடிச்சிட்டு போங்க. மளிகை கடையில கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துடாதீங்க. பூண்டு சின்ன பல்லா பார்த்து வாங்க, மலை பூண்டு தந்துட போறான். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா வேணும்னு கேட்டு வாங்குங்க. நீட்டு மிளகாலாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல. பழைய புளி வாங்குங்க, புது புளிய வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க, அப்புறம் ரசம் நல்லாவே இருக்காது. ஊத்துக்குழி நெய்ன்னு லேபிள்ல ஒட்டி இருக்கான்னு பார்த்து மயங்கி வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஆஸ்திரேலியால இருந்து வர நெய்க்கே இப்ப ஊத்துக்குழி நெய் தான் எழுதி விக்கிறாங்களாம். பாட்டில் கீழே விலை போட்டு லேபிள் ஒட்டி இருப்பான், அது லேசா சுரண்டி பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட்ல பொட்டு ஒண்ணு வச்சிருப்பான், அதுதான் ஒரிஜினல் ஊத்துக்குழி நெய். ரமணி, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்ற, நான் எப்படி பிரிச்சு பார்த்து வாங்கிட்டு வர முடியும்? சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சா சாம்பார்ல கடுகு பொரியல, ரசத்துல பூண்டு கம்மியா இருக்கு, பொரியல்ல கடலை பருப்பையே காணோம், இட்லியில 4 வெந்தயம் ஜாஸ்தி போட்டிருந்தா புசு புசுன்னு இருக்கும்லன்னு 1008 ஐடியா கொடுக்க தெரியுதுல்ல. மளிகை கடைக்கு போய் ஒரு ஐட்டம் செக் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு இல்லாத காரணம் சொல்றீங்களே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொம்பளைங்க எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. காலங்காத்தால சொன்ன பேச்ச கேட்காம ஏன் என் உயிரை இப்படி வாங்குறீங்க? ரமணி, மளிகை கடையில ஒரு ஐட்டமா சொன்ன, கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு அது எப்படி எப்படி வாங்கணும் விளக்கம் கொடுத்து நீ தான் என்ன கொல்ற. நானா கொல்றேன்? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நீங்க தானே கொன்னீங்க. நான் கொல்லனா? பாவம் அந்த அம்மா இந்திரா காந்தி, அவங்கள யார் கொண்டது? உங்கள மாதிரி ஒரு ஆம்பளை தானே. அவங்க பையன் ராஜீவ் காந்தி கொண்டது யாரு? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே, ஞாபகம் இல்லையா? அதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? ஆம்பளை தானே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை நேஷனல் லெவல்ல பேசி பெருசாக்குறீங்க? 4 வார்த்தை பேசினாலும் காரியத்தோட கரெக்டா பேசணும். 1/2 மணி நேரம் வளவளன்னு பேசுறதுல அர்த்தமே இல்ல. இப்படிதான் எல்லாரும் பேசி பேசி இந்தியாவை கெடுத்துட்டு அப்புறம் நாடு கெட்டு போச்சுன்னு புலம்ப வேண்டியது. நீ தான் நேஷனல் லெவல்ல ஆகுற. இவ்வளவு நேரம் பேசுறது நீ தான், பேசிட்டு இருக்கிறது நீ தான். நான் தான் 7 வருஷம் முன்னாடி பேசினேன், கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ நான் தான் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கேனா? ஓஹோ, சொன்னா அந்த விழுப்புரம் ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், எல்லா பொருத்தமும் இருக்கு, பசிய பொருத்தம் ஒண்ணுதான் இல்லன்னு சொன்னான். எங்க அம்மா அப்பா தான் கேட்காம உங்களை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. இப்ப வாழ்க்கையில ஒரு பசியமே இல்லாம போச்சு. அங்கங்க பொண்டாட்டிய பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க நான் 4 வார்த்தை பேசினா உங்களுக்கு எரிச்சலா வருது. இதெல்லாம் என் தலையெழுத்து நினைச்சு அடங்கி இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் உரிமையை நான் ஒரு நாள விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்காக எந்த லெவல்லயும் போராடுறதுக்கு தயாரா இருக்கேன். பெண்ணினத்தோட எல்லா சகோதரிகளையும் ஒன்னா சேர்த்து புரட்சி நடத்தி ரம்யாவோட ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல ஜான்சி ராணி மாதிரி பேர் வாங்காம விடவே மாட்டேன். ரமணி, என்ன ரமணி வீட்டுக்குள்ளே மீட்டிங் போட்டு பேசுற? நான் 2 வார்த்தை பேசினா உங்களுக்கு மீட்டிங் பேசுற மாதிரி இருக்கா? 2 வார்த்தையா? நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற. நான் மட்டும் பேசலனா இந்த வீடு என்ன ஆக தெரியுமா? ஒண்ணும் ஆகாது, அமைதியா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதான் உன்னால முடியாத. நீ 2 நிமிஷம் பேசலனா தலை வெடிச்சிருமே உனக்கு. 2 நிமிஷம் என்ன, 2 வருஷம் கூட என்னால பேசாம இருக்க முடியும். 2 வருஷம் ஒண்ணு வேணாம், ஒரு நாள் பேசாம இருந்து பாரு, உன்னால முடியாது. தப்பு கணக்கு போடுறீங்க, எழுதி வச்சுக்கீங்க. என்ன பண்றேன் பாருங்க. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன்.